இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள், குரு மாறுகிறார் இல்லைங்களா? 2026 ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. ராசியில வேற ஜென்ம சனி போய்கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு அருமையான பலனா இல்லையாங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகமும் இது மாதிரி அமைப்பில் இது மாதிரி டிகிரியில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த மாதிரி ஒரு கர்ம வினையை அந்த ராசிக்காரனுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் கர்ம வினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்மசனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக, ஒரு கிளாரிட்டி இல்லாமல், ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்மசனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து மனசு இறுக்கம் இல்லாமல் போகணும், ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாகணும், மனம் அமைதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறினா தான் நம்ம அமைதி ஆக சும்மா நம்ம வந்து மாற முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது, சிலது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்க போகிறது. 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான காதல் விஷயங்கள், நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்குமோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹாபியாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து நமக்கு அதில் போய் ஈடுபடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக மன உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கூடி இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறையா டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில் கொஞ்சம் புது புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஹாஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கடுமையாக உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வந்து வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகிறது, உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள், தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் நடந்து சோஷியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன், ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாகத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய நெடுவு சுழிவுகள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, ரேவதியா அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்தீங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களுடைய தசா புக்திகள், லக்னம் என்ன, லக்னத்துக்கு நல்ல தசைகள் போயிட்டு இருக்கா, என்ன நட்சத்திரம்
இதில் உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, எந்த தசைகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடக்குது, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கையை எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்மாக 6 மாதம் 1 வருடம் 2 வருடத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் சேர்த்து இது சொன்ன கோச்சார குரு பயிற்சி பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் வந்து எது நடக்கும், எது நடக்காது, எது மாதிரி நேரத்தில் எது செய்வது நல்லது, எது கண்டிப்பாக நமக்கு எந்த பிராப்தங்கள் நமக்கு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்படி இல்லை, எதை நோக்கி நம்ம போகலாம், வெளிநாடா உள்நாடா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பா, உள்நாட்டிலே படிக்கலாமா, வேலை எது மாதிரி விஷயங்களாக இருக்கிறது, நமக்கு வந்து தொழில் நல்ல ஒரு தொழிலாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வேலையே நமக்கு பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்கா, எந்த துறை வந்து நமக்கு ஏற்ற துறையாக இருக்கிறது, எந்த மாதிரி துறையில் போனால் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த அடுத்த 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சியால் எந்த ஒரு பலாபலன்கள் இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி பலாபலன்கள், எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் வந்து நாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்களுக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது கர்மாவின் அடிப்படையில் அந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி வந்து நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது, எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்கள் கொடுக்கிறார். குறிப்பாக குரு மாறுவதனால், குரு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மாறுவதனால் ஜூன் 2ஆம் தேதி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார். அந்த கடகத்திலேயே ஒரு வருடம் இருக்கும் பொழுது அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மிடில் பீரியட் 3 மாதம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக சிம்மத்துக்கு போனாலும் என்னவித தாக்கத்தை மகர ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு அருமையான விஷயம். ராசியை குரு பார்க்கிறார். இதுவரை ராசியை குரு பார்க்காமல் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து பல விரயங்கள், சுப விரயங்கள் சில பேர்த்துக்கு, அசுப விரயங்கள் நிறைய பேர்த்துக்கு போய்கொண்டிருந்தது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட வீடை தன் குரு பார்த்து கடன், நோய், வம்பு வழக்கல், விரயங்கள், கையில் இருக்கிற காசு செலவு வேணால் பயங்கரமாக ஆகுதுங்கிறது நம்ம செலவு பண்ணுற டெண்டன்சியில் அதிகமாக போய்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு முதல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, முதல் செலவு கம்மியாகும். முதல் தேவையற்ற செயல்பாடுகள், அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, தேவையற்ற ஒரு நடவடிக்கைகள், தேவையற்ற செயல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுனா நம்மளோட குறிக்கோள் அடைய முடியும், நம்ம ஏன் இப்படி நமக்கு வந்து எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது, நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ஏன் நம்ம ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து ரீதிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து அசிமுலேட் பண்ணி யோசிக்கக்கூடிய அந்த தருணம் தான் உச்சகுருவின் பார்வை உங்களுடைய மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்ப்பது. ஸோ இதுவரை நீங்கள் வந்து என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்க, எது மாதிரி விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எது மாதிரி விஷயத்தை கழித்து எது மாதிரி விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணோம்னா எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், ஜாப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது கொடுக்குதுங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. இது எல்லா டைமும் வராது. இதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, நெட்வொர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, நம்ம ஸ்டேட்டஸ் உலகத்தில் டெவலப் ஆகிற மாதிரி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, புது நட்பு, புது அசோசியேஷன், புது கிளையண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை அதிக திருட்பலம் கொடுப்பதனால நம்மளுடைய சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங், நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரும்.
நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். நம்ம என்ன தொழில் என்ன வேலையில் இருக்கிறோமோ கொஞ்சம் நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உங்களுக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருந்தால் இன்னுமே நான் சொன்னது இன்னுமே நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சனி வந்து 3ஆம் இடத்துலேருந்து 7 நாள் சனி முடிஞ்சு மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இத்தகைய ஒரு அமைப்பு பாருங்க. ராசியை குரு பார்க்கறதுனாலும் 2ஆம் இடத்தை ராகு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஸில் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசணும். கோவத்தில் சட்டுன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம பிரச்சனையாக போய் அதை டீல் பண்ணுற கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய வருமானம் குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல இருக்கிற கேது எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இப்படி இருக்கும் பொழுது என்னதான் நமக்கு மனசில் உற்சாகம் அடைஞ்சு நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாகி பழைய விஷயங்களை கழித்து புதிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனாலும் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆகும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் ராகு பயிற்சி ஆகி ராகு வந்து 2ஆம் இடத்துலேருந்து விலகிறார். ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அருமையான டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக குரு 8ஆம் இடத்துக்கு போவதனால இன்னும் கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், கொஞ்சம் கூட்டு தொழில் முயற்சி, கொஞ்சம் பல சோர்ஸில் பணம் வருவது, சுப முதலீடு, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடந்து பண விஷயத்தை கொஞ்சம் பெருக்கக்கூடிய, பணப்புழக்காட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, அபிவிருத்தி பண்ணக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்குது. குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே குரு கடகத்திலேயே இருந்து ராசியை பார்ப்பதனால் மனம் உற்சாகமடையும். பழைய மாதிரி இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், தேவையற்ற செலவுகள் அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக, டிசிப்ளின்டாக நம்மளுடைய செயல்திறனில் கிளாரிட்டியோட பர்பஸோட வாழக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் நல்லா சிரத்தையாக படிக்கிறது, குறிக்கோளோட செயல்படுறது, இளம் வயதினர் பார்த்திங்கன்னா நல்லா படித்து முடிச்சதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடி வேலை வாங்குறது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு டக்குன்னு ஒரு கல்யாணம் அமையிறது, காதல் கை கூடுறது, தொழிலதிபர்களுக்கு டக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபண்டிங் கிடச்சி நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தி பெறுவது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன சோர்வோடு இருந்தவங்களுக்கு ஒரு உற்சாகம் பெறுவது, பழைய ஃப்ரெண்ட்ஸோட ரீகனெக்ட் ஆகுறது, அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள், பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2026 ஜூன் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய 13 மாதங்கள் மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள். மனம் உற்சாகம், ஒழுக்கம், தைரியம், நெகட்டிவான எண்ணங்கள்லாம் போய் லேசினஸ், சோம்பேறித்தனம் போய் கொஞ்சம் உற்சாகம் அடைகிறது. கெட்ட பழக்கங்கள் நம்மளை விட்டு விலகி கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகுறது, மனசு ரெடி ஆகுறது, நல்லவர்களோட பழக்கங்கள் அதிகமாக வர்றது, தீயவர்கள் பழக்கம் கம்மியாகிறது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஜென்மசனியில் 2020, 21, 22 வந்து கொஞ்சம் தவறான பாதையில் போன இளம் வயதியர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒழுக்க பாதைக்குள்ளே வந்து உனிமேல் வந்து ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நண்பர்கள்னா என்ன, பெற்றோர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் புரிதலோட நல்ல மெச்சூரிட்டியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி 2026 ஜூனுக்கு மேலே வரக்கூடியது மகர ராசிக்கு கொடுக்குதுங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு அதில் வந்து எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, மகர ராசியில் அவிட்டமா, திருவோணமா, உத்திராடமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பேசின தசாபுக்திகளும் சேர்த்து அதே மாதிரி இப்போ இந்த தசநாதன் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகளும் போறாருங்கிறது சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம்லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதகத்தில்ங்கிறது கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம்
சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு ராசிக்கு இது மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் பொழுது, நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அப்புறம் இந்த ஒளி தத்துவம் மூலமாக வரக்கூடிய கர்ம பலன் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து, அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு துல்லியமான அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் மூலமாக என்ன காமிக்குதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்ப குரு 11ஆம் இடத்திலிருந்து ஒரு நல்ல சப்போர்ட், அஸ்தம சனி நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ கொஞ்சம் லாபங்கள் வருகிறது, கைக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஸ்தம சனியோட தாக்கங்கள் குறையும். ஏன்னா குரு சனியை பார்த்து அஸ்தம சனி தாக்கத்தை குறைக்கிறார். அதே சமயத்தில் மன சந்தோஷம் மாறுற மாதிரி சில சுப செலவுகள், சுப முதலீடுகள், வெளிமாநிலம், வெளிநாடு பிராணங்கள், புதிய முயற்சிகள், அது மாதிரி விஷயங்கள் தென்படுகிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளாக படுத்தி கொண்டிருந்த அடுத்த லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக வரக்கூடிய அந்த அஸ்தம சனியில் பாடா படுத்தி கொண்டிருந்த சில தொல்லைகள், மன இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகிய நான் முதலே சொன்ன மாதிரி சுப விரயங்கள், செலவுகள், கொஞ்சம் வருமானம் அதை நம்ம நல்ல விதமாக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக அப்கிரேட் பண்ணுறது, ஒரு வீடை இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாபம் எடுக்கிறது, அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது, கொஞ்சம் ட்ராவலிங் ஆகிறது, இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று, கடகத்துக்கு உச்சம் பெற்று நிறையா மாற்றங்கள், நிதி குடுக்கல் வாங்கல்ல மாற்றங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ல மாற்றங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு இடத்துல இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதில் லாபம் எடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி தள்ளி வாங்குறது, அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ப்ரொமோஷன் ஆகி மாறி போகிறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி கொடுக்குதுங்க. இது நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 இந்த 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக அவர் சிம்மத்துக்கு வர்றார், ராசிக்குள்ளே வர்றார். அந்த 3 மாதம் நம்பவே கொஞ்சம் நல்ல ஒரு டைமாக இருக்கும். அதுக்கு அந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். நண்பர்கள், பார்ட்னர்ஸ், குடும்பம், இது எல்லாத்துலேயுமே சில சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இந்த வருஷம் கடைசி வருது. ஸோ ஓவராலாக முதல் ஒரு 4-5 மாதம் விரயங்களும் பல மாற்றங்களை கொடுத்தாலும் ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷப்படுற மாதிரி, உறவுகள் புதுப்பிக்கிற மாதிரி, சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி நடுவிலே சிம்மராசிக்காரருக்கு அந்த அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்திலிருந்து சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த, மரண பயங்களை கொடுத்து கொண்டிருந்த அஷ்டம சனி தாக்கத்தில் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சில பண வரவுகள் வருகிறது. 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வருகிறது. அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக சில பிரச்சனைகளை குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ தப்பு இல்லை. இந்த சிம்மராசிக்கு ஆகக்கூடிய குரு பயிற்சி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. மாணவர்கள், விசா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஐடி துறை இது மாதிரி வெளிநாட்டில் போய் இப்போ வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வெளிநாடு போய் கிடச்சி போகக்கூடிய அமைப்பு. இந்த அஷ்டம சனியில் போய் ஒரு 6-7 மாதம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறையா அபிவிருத்தி பண்ணுவாங்க, லோன் போவாங்க, ஃபண்டிங் வாங்குவாங்க. நிறையா ஸ்மால் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பேங்க் லோன் போய் பெரிய லெவலுக்கு போகிறது, 4-5 பேர் கூட்டு தொழிலாக சேர்ந்து ஜெயிக்க நினைக்கிறது,
இது மாதிரியான விஷயங்கள், வரவேண்டிய பணம், வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதெல்லாமே கொஞ்சம் கைக்கு வர்றது. இது மாதிரி பல நல்ல விஷயங்கள், பண விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள், சொத்து விஷயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள், சில குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் வருவது, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக இந்த அஷ்டமசனி சிம்ம ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சி சில நல்ல விஷயங்களை கொடுத்து அஷ்டமசனியின் கோர அமைப்புகளை, தாண்டவங்களை, அதோட மன அழுத்தங்களை குறைத்து மனசு கொஞ்சம் இலகு ஆகிற மாதிரி ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மகமில் பிறந்தீங்களா, அல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் வச்சு டீட்டெயில்டாக நம்ம உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும் பொழுது ஒன்றுமே வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, யோகமான தசைகள் எப்போ வருது, இப்போ நாம் பேசின அந்த கோச்சார அமைப்பு ஆகிய குரு பயிற்சி தாக்குதல் உங்களுடைய தசநாதன் புக்திநாதனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்களை நாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுந்ததாக இல்லை, எது மாதிரி சாய்ஸ் எடுக்கலாம், அடுத்த வரக்கூடிய 1 ஆண்டு 2 ஆண்டு எது மாதிரி திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எது மாதிரியான அமைப்புகள், எது மாதிரியான கர்ம பலன்கள் நமக்கு முடியுது, நம்ம கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் ஈஸியாக எளிதில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித தவறான முடிவுகள் எடுக்காமல் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து பொறுமையாக அந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்து சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் செய்து நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, நம்மளுடைய யோகமான படிப்பு என்ன, நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு அது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுத்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தரையும் நம்ம தவறுகள் செய்யும் பொழுது 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் பின்னோக்கி போயிடுறோம். நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ்கிறதில்ல பாருங்கள். ஸோ அதனால் எந்தெந்த தவறுகளான முடிவுகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு விலை கொடுக்கணும். ஸோ அதை தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்குது. ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 13 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த எத்தகைய ஒரு அமைப்பு, பிராப்தங்களும் தோஷங்களும் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைகள் போகாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகம் இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்தந்த டிகிரியில் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிடர்கள் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க, குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்த குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு மாறுறார். 6ஆம் இடத்துல மாறி உச்சமும் பெறுகிறார். ஸோ இதுவரை வந்து இப்போ 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்து 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்த்து பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் வீட்டை பார்த்த குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்து அப்படியே அவரோட கேமை மாத்துறார். என்ன பண்றார்? 6 வலுக்குது, 12ஆம் இடம் வலுக்குது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த 10ஆம் இடமும் வலுக்குது. அதே மாதிரி 2ஆம் இடமும் பார்க்கப்படுகிறது குருவால், அது உச்ச குருவால். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா, இதுவரை நாம பண விஷயத்துல கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருந்தது, பணப்புழக்காட்டங்கள் குறைவாக இருந்தது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் மூலமாக அபிவிருத்தி, சுப விரயம், ஒரு இடத்தை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், அதை விற்கிறோம், அது மூலமாக காசு வருது, அது பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம்.
ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லாபம் வருது, அந்த லாபத்தை என்கேஷ் பண்ணுறோம், அது பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம், சுப விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறாங்க, செலவுகள் செய்கிறாங்க, அது மூலமாக க்ரோத்தும் ஆகுறாங்க. செலவுகள் ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம் இருக்க, அதே நேரத்தில் உயர்வு, வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகள், ரிஸ்க் எடுத்து சில வாய்ப்புகளை தேடி நாம் வந்து அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். கடகத்தில் 6ஆம் இடத்துல உச்சமாகி கும்பராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் அதிக புழக்காட்டம், அதிக குடுக்கல் வாங்கலை கொடுத்து, அதே மாதிரி இடம் மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம், தொழில் அபிவிருத்தி, வேலை மாற்றம், டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடியது. இது மாதிரி ஒரு தாக்கத்தை, நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒரே ஜாப்ல ரொம்ப நாளாக இருக்கிறவங்க டக்குன்னு வேலையை மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கு வேணுங்கிற சூழ்நிலைகள் கொடுப்பார். அதே மாதிரி விசா எதிர்பார்த்து கொண்டு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் ஆகி டக்குன்னு டிபெண்டன்ட் விசாவில் வெளிநாடு போகிறது, இது எல்லாமே டக்குன்னு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அக்டோபர் மாதத்துக்குள் கும்பராசிக்காரர்களுக்கு அந்தந்த தசா புக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கே போய் ராசியை பார்க்குறனால கொஞ்சம் மன சோர்வு குறைந்து, சில குடும்பத்தில் சில சுப விஷயங்கள், அன்னோனியங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராகிற மாதிரியும், சில விரயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது எல்லாம் கொடுக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதிவக்கரமாக சிம்மத்துக்கு போகிற குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதமும் அந்த குரு பயிற்சி பலன்களில் நடுவு பீரியடில் வர்றதும் வந்து அவ்வளோ சாதகமற்றதாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு கடன்கள் அதிகமானாலும், வம்பு வழக்குகள் கொஞ்சம் அப்படி வந்தாலும், உடல் உபாதைகள் கொஞ்சம் படுத்தினாலும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரக்கூடிய அந்த நகர்வுகள், ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய விஷயங்கள், பல நாள் முயற்சி டக்குன்னு நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள், இது மாதிரி கூட்டு தொழில், வெளிநாடு போகிறது, சுப முதலீடு, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கடன் வந்தாலும் பரவாயில்லை நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போடுறது, பழையனை கொடுத்து புதுசு ரெடி ஆகிறது, அதை நம்ம அடைச்சிக்கக்கூடிய சக்தியும் நமக்கு கிடைக்கிறது, பணம் லோன் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வருவது, அதே மாதிரி நல்ல போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல பலனை கொடுப்பது, அது மாதிரி பல நல்ல நிதி நிலைமை, நிதி புழக்காட்டம் அதிகரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கும்பராசிக்காரருக்கு இருக்குது. கும்பராசியிலேயே ராகு இருக்கார், கேது இருக்கார் 7 அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் பார்ட்னர்ஸ், நண்பர்களிடையே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறது, டென்ஷன் ஆகிறதுலாம் இருக்கும். குருவின் பார்வையும் விலகிருச்சு, அதனால் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப்பப்போ கோபதாபங்கள் படுவது, அதிருப்தியாக செயல்படுவது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் செய்தீங்கன்னா அடுத்தடுத்து வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக வெற்றி பெறலாம். நம்ம அவசரப்படும் பொழுது கொஞ்சம் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், தசநாதனுக்கும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் போயிட்டுருக்கு, நீங்கள் கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அவிட்டமா, சதயமா அல்லது பூரட்டாதியா, இதெல்லாம் வைத்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், எது மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் உண்டு, எந்த நேரத்தில் கடன் அடையும், இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்த முக்கியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கரெக்ட் சாய்ஸை நம்ம எடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஜாதகத்தை முழுசாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அந்த பிடிஎஃபை உங்களுக்கு அனுப்பிச்சு அதில் வந்து கரெக்டான ராசி நட்சத்திரம்லாம் வருதானே செக் பண்ணி என்னென்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்குது, அந்த தசைகள்லாம் நல்லது கொடுக்குற மாதிரி இருக்கா, நம்ம இப்போ பேசின பொது பலனோட மேட்ச் ஆகுதா, நம்ம இழுவையாக போகக்கூடிய அமைப்பு இருக்கா, சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, எது மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் பண்ணலாம், எந்த நேரத்தில் வந்து நமக்கு கல்யாண விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வெளிநாடு,
உடல் உபாதைகள் குறைவது, இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிளாரிட்டியோட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து பார்த்து எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு கொடுக்க போகிறார், எது மாதிரி விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எது மாதிரி விஷயங்கள் தாராளமாக நடக்கும், எது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, நமக்கு வேலையா தொழிலா, கார்ப்பரேட் ப்ரைவேட் லைஃப், ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் லைஃபா அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துக்கு நமக்கு பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறலாம் கரெக்டாக தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை அந்தந்த நேரத்தில் போடும் பொழுது எளிதாக நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை வந்து டக்குன்னு நம்ம அடைந்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் அடையாமல் நம்மளுடைய பிராப்தம், நம்மளுடைய தோஷம், நம்மளுடைய கர்மா என்னங்கிறது தெரிந்து நம்மளுடைய பாஸ்ட் அதோட மேட்ச் ஆகுதா, ப்ரெசண்ட் அதோட சிங்க் ஆகுதா, அடுத்த வரக்கூடிய ஃப்யூச்சரும் அதோட ஒத்து போதாங்கிற மாதிரி விஷயங்களை தெல்ல தெளிவாக ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டு திட்டமிட்டு வாழும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் அந்த 13 மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அந்த குரு பெயர்ச்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, தனுசு ராசியின் அதிபதியாகிய குரு என்ன ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார், மற்ற கிரகங்களாக எப்படி இருக்குங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுது ராசிக்கு எந்த வித தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, குரு வந்து ஜூன் 2ஆம் தேதி 2026 அப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. என்ன மாற்றத்தை கொடுக்குன்னா, ராசி அதிபதியே பலமடைகிறார், உச்சமடைகிறார். எங்க உச்சமடைகிறார்? 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார். ஸோ 8ஆம் இடங்கிற ஒரு மாதிரியான மர்மமான ஒரு இடத்துல உச்சமடைஞ்சு ராசி அதிபதி அது குருங்கிற சுபகிரகம் நல்ல ஒரு அமைப்பு ஸ்தானபலம் பெறும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைஃப் ஒரு மாதிரியா 1 இயர் போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத வந்து பிரிச்சு விடும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம விலக்கி அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய நகர்வுகளை நோக்கி நாம் திறம்பட தைரியமாக கால் எடுத்து வைக்கக்கூடிய தருணங்களை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறது. நிறைய பேத்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, வேறு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கூட்டு தொழிலாக பண்ணவங்களுக்கு கூட்டாக சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் நம்ம இருக்கிறவங்க இன்னுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இன்னும் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை 10ஆம் பார்வையாக நீடித்து பார்ப்பதனால 2027 மார்ச் வரைக்கும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறதுனால நல்லா விறுவிறுப்பாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது நடந்துருமோ இது நடந்துருமோன்ட்டு ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுத்துட்டு மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இறுக்கமாகவும் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால குரு பயிற்சி வந்து அருமையான ஒரு பயிற்சியாக சுப விரயங்கள், முதலீடுகள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு புது வண்டியை வாங்குறது, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறது. நம்ம யோசிச்சு கொண்டே இருந்த ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் டக்குன்னு முடிவெடுத்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக விசா வாங்கி போகிறது, வெளிமாநிலத்தில் போய் மேல் படிப்பு படிக்கிறது, ஒரு சரியில்லாத ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு நல்ல ஒரு வீடு உள்ள அமைப்புக்கு நம்ம மாறுறது, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஸ்டாக்னண்ட்டாக ஒரு மாதிரியாக கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கின்ற கடந்த ஒரு வருடமாக கம்ஃபோர்ட் ஜோனில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளவட்டக்காரங்களாக இருந்தாலும் சரி,
முதியோர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அடுத்த என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம எதை நோக்கி போனாதான் அடுத்த கட்ட படிநிலைக்கு வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கால் எடுத்து வைத்து அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்பங்கள், வாழ்க்கை சூழல்களும் அமைந்து வந்து நமக்கு பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் இன் லைஃப் போதும், அடுத்ததுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி உள்நாட்டிலேயே வேலை செய்கிறவங்க வெளிநாடுக்கு போகணுன்னு நம்மளால ட்ரை பண்ணுறாங்க, வெளிநாடு போகிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறது, ஒரு 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 விதமான ஒரு முதலீடுகள் செய்து அதில் லாபம் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நல்ல ரேட்டில் அது விற்று அது மூலமாக பல மடங்கு வேறு தொழிலில் போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அந்த அந்த பொருளுக்கு ஒரு உகந்த ஒரு கிரகமாகிய புத்திரகாரகனாகிய குரு, தனகாரகனாகிய குரு நல்ல ஒரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதுக்கு பிடித்த கடகராசியில் இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களை வந்து பெரிய லெவலில் திங்க் பண்ண வைக்கிறது, ஒரு மன உறுதியோட சில செயல்படுவதுன்னு இருக்கு. இதுல இருந்து 8ஆம் இடத்துல உச்சம் பண்ணால சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நினைக்கிற அளவுக்கு வேகமாக நடக்காது, அப்பப்போ கொஞ்சம் அப்போசிஷன், ரெசிஸ்டன்ஸ், தடங்கல்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்கள் என்னங்கிறத நோக்கி அதில் நம்ம போய் ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து விலகி அடுத்த கட்ட வாழ்க்கை ஸ்டேஜஸ்க்கு நகரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த வருடத்தின் கடைசி 2 மாதமும் ஜனவரி மாதம் 2027 பார்த்தீங்கன்னா குரு சிம்மத்துக்கே வரனால 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செய்த முயற்சி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் செய்த முயற்சிக்கு தகுந்த ஒரு நல்ல பலன்களும் நம்ம நடுவால பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு அந்த அதிபகரமாக சிம்மத்துக்கு போகக்கூடிய குருவும் தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த குரு பயிற்சி 8க்கு போய் மறைஞ்சிட்டார், அஷ்டமத்தில் போயிட்டாருங்கிற நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்தில் போனாலும் உச்சம் பெறுகிறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துலேருந்து தாயாரின் உடல்நிலை, இடம், வீடு, வண்டி வாகனத்தில் சில சேதாரங்கள், சில பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி குருவின் உச்ச குருவின் பார்வையால் தன்மை அடைந்து பிரச்சனைகள் கொஞ்சம் சாந்தமாயி இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ இல்லைங்கிற மாதிரி சனி கொடுக்கும் தொல்லைகள் கம்மியாகிற அமைப்பு இந்த குரு பயிற்சி கட்டாயம் உண்டாக்கி கொடுக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசாபுக்திகளில் இப்போ போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு இப்போ போயிட்டு இருக்க தசாபுக்திகள், அந்தரங்கள், சூக்ஷ்மம் எப்படி இருக்கு, எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு, நீங்கள் பிறக்கிறப்போ பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் நம்ம லக்னம், ராசி, நீங்கள் வந்து பூராட நட்சத்திரமா, மூல நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தீர ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜோதிட கணிப்பு அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிரித்து பார்க்கும் பொழுது நல்லாவே நமக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இல்லை, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் சேதாரம் இல்லாமல், பண விரயங்கள் இல்லாமல், சமய விரயங்கள் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு வெற்றி அடைய முடியும், எந்த நேரம் வந்து நமக்கு அருமையாக இருக்கிறது, எந்த நேரம் நமக்கு மிகவும் சுமாராக இருக்கிறது, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, எந்த நேரத்தில் கடன் அடையுது, எந்த நேரத்தில் வந்து நம்ம வெளிநாடு, குழந்தை செல்வம், கல்யாண விஷயங்கள், சுப விஷயங்கள், முதலீடு விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு அந்தந்த வயதுக்கு தேவையான முக்கியமான சில காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரம் எதை காட்டுகிறது, எப்படி நம்ம வந்து பிரச்சனைகள்லேருந்து மீண்டு ஓரளவுக்கு ஒளிமயமான தெளிவு பொருந்திய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம எப்படி போகிறது, அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகம் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதை துல்லியமாக பார்த்து அது மூலமாக நாங்கள் பலன் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி,
வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் குரு கடகத்தில் சஞ்சரிக்கிறார். அதில் 3 மாதம் பாருங்க, நவம்பர் டிசம்பர் 2026, ஜனவரி 2027, ஆண்டின் கடைசியும் அடுத்த வருஷத்தின் ஸ்டார்டிங்லையும் பாருங்க அதிபகரமாக சிம்மத்துக்கே வருகிறார். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து சில தொழில் வேலை மாற்றங்களை கொடுத்து, அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் 11ஆம் இடத்துக்கு வந்து நல்ல சிறப்பான சில நல்ல விஷயங்கள், லாபங்கள், சுப விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கிறது. நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போக போகிறது இல்லை. இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு உச்ச குருவாக 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிறைய அந்த பேங்கிங் லைனில் இருந்தவங்க, ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தன் வீட்டை தன்னையே பார்க்குறாருங்கிற 6ஆம் வீட்டை பார்த்து வலுக்கிறார். ஸோ ருணச்சத்ரு பாவம் வலுக்குது துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு நோய் வருவது, 45-50 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அது மாதிரி சில தொந்தரவுகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கடன்கள் அதிகமாக போகிறது, பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதிகமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ஒரு பொதுவான பலனை ஒழிய உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பண புழக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாதிரி லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பழைய வீட்டை அப்கிரேட் பண்ணுறது, புதிய கார் வாங்குறது, பழைய காரை கொடுக்கறது, எல்லாமே அது மாதிரி வண்டி, வாகனம், வீடு, இடம் அது மாதிரி விஷயத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி நன்றாக குடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டின் கடைசியில் 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீனாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோல்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்குது. ஸோ இந்த நேரத்தை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து கடன் நோய் எதிரியை குறைத்து கொண்டிருந்த சனியை குரு பார்த்து ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது இருந்து குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல குரு வந்தால் பிரச்சனை கொடுக்க போகிறதில்ல. என்னன்னா சில கடன் விஷயங்கள், உடல் உபாதைகள் விஷயங்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்னேறுறது, வேலையில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைகிறது, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகிறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வருது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து துலாம் ராசியில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் எல்லாம் ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான, மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு நம்மளுடைய பலாபலன்களை பார்த்து எது மாதிரி விஷயங்கள் ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி போயிட்டுருக்கு, பழசு கெட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சா, உண்மையில் நடக்கிறதெல்லாம் நல்லதா, அல்லது ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்கா, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம், நமக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எப்போ வருது, எது மாதிரி டைமில் நம்ம கடனை அடைக்க முடியும், எது மாதிரி டைமில் உடம்பு உபாதைகள் குறையும், குழந்தை செல்வம் எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்குங்கிற மாதிரி ஒரு வயதினருக்கும்
அவங்கவுங்களுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப்க்கு தேவையான கிளாரிட்டி, தேவையான வாழ்க்கையோட அமைப்புகளோட எப்படி நமக்கு காத்திருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்தமாற நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டேனானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால ஜெயிக்க முடியும். இதுல சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை என்ன சொல்லுதுன்னா, எந்த டிகிரியில கிரகங்கள் இருக்கு, ராசிக்கு எவ்வளோ பாவங்கள் தள்ளி இருக்கு, எந்த பாவத்தில் எந்த ஆதிபத்தியம் செய்யும், உங்களுடைய லக்னம் என்ன, லக்னத்துக்கு எந்தெந்த கிரகத்தின் தசைகள் நல்லா இருக்கு, எந்த தசை போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் இப்பொழுது கோச்சாரத்துல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன, உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழில் எதுவார அமையும், அந்த பிடித்த தொழிலே உங்களுக்கு லக்கியான யோகமான தொழிலாக அமைய வாய்ப்பு இருக்கா, எது மாதிரி நேரத்தில் நம்ம செய்யலாம், எந்த படிப்பு நமக்கு உயர்வை கொடுக்கும், எந்த துறை நம்மளுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம், நமக்கு நடக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் எதையும் நாம் தீர ஆராயாமல் அப்படியே நம்ம பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் போகலாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எப்படி இருக்கிறார், ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறார்கள், உங்கள் லக்னம் எது மாதிரி இருக்கு, எந்த மாதிரி லக்னமும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கும், அது எப்படி வேலை செய்ய போகுது, அல்லது லக்னம் வேற ராசி வேறையா அப்படிங்கிற மாதிரி வருது, உங்களுடைய தசை நடக்கிறது ராசி அதிபதியாக இருக்கா, லக்னாதிபதியாக இருக்கிறதா, அல்லது ராஜயோகாதிபதியாக நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகளாக இருக்கிறதா, அந்த தசை எப்போ நம்ம முடிச்சுக்கலாம், எந்த நேரத்துக்கு அப்புறம் நல்ல நேரங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய பொதுவான பலன்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தியில் வைத்து வரக்கூடிய துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய கிளாரிட்டிஸ், வாழ்க்கையில் தேவையான கேள்விகளுக்கு வேணுங்கிற விடைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மூலமாக நம்ம தவறான முடிவுகளை தவறான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் துயரப்பட்டு அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்து ஒரு டைமும் நம்ம தவறான முடிவு எடுத்து நம்ம எதுலையோ நம்ம இறங்கும் பொழுது வாழ்க்கையில் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு இருப்பதனால் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் மாற்றம், கடகத்தில் வரக்கூடிய சஞ்சாரம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை பலாபலன்களை கொடுக்க போகிறது மிதுன ராசிக்காரருக்குன்னு துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் இடத்துலையே சனி இருந்து பல வேலை புரட்சிகள், தொழில் புரட்சி கடந்த 1 வருடமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்கு குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று மாறும் பொழுது சில வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறது கண்டிப்பாக பார்க்க போறோம். அது எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னா, மிகப்பெரிய ஒளி கிரகமாகிய குரு உச்சம் அடையும் பொழுது உண்மையே அதிகமான ஒளியை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மேல விழுகும் பொழுது உண்மையே தொழில் மேன்மை, ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய சனி குருவின் பார்வை பெற்று திருட்பலம் பெற்று உன்னமே வாழ்க்கையில அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உன்னமே அவங்களுடைய ஸ்டேட்டஸு முன்னேற்றம், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 மேல அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால பண வரவு, அதாவது அதிகமான ஒரு பண வரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எது மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு இடத்து மூலமாக வரதா இருக்கட்டும், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்,
அது போல பலதரப்பட்ட இன்கம் வந்து நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் மூலமாக ஒரு ஒரு ஓவர் டிராஃப்ட், ஒரு பர்சனல் லோன், அது மாதிரி விஷயங்கள் பெற்று சில லாபங்களை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ சில ரிஸ்க் எடுத்து தொழிலில் முன்னேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பாலான மாதங்கள்ல நல்ல அமைப்பிலேயே இருக்கிறதுனால நல்ல புத்தி சுவாதீனமாகவும் கிளாரிட்டியோட மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டு சில வாழ்க்கையில இதுவரை 2024, 25 சில விஷயங்கள் சரியா பண்ணாத ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாம ஓரளவுக்கு கையில பணம், நல்ல முன்னேற்றம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல லாபம், அது மூலமாக நமக்கு உடைய நெட் ஒர்த்து, நம்மளுடைய பண வசதி, நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு பெருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய விசா எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. வெளி மாநிலம் போய் வேலை மாற்றம் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ப்ரொமோஷன் ஆகி போகிறது. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையோ ஆகலைங்கிறவங்களுக்கு உச்ச குரு 2ஆம் இடத்துல வரும்பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓரளவுக்கு அந்த என்னதான் 5ஆம் இடத்தை குரு பார்க்கலினாலும் அந்த உச்சன் வந்து 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து தசாபுக்திகள் போகும் பொழுது கண்டிப்பா சிலது நல்லது நடக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே சமயத்துல நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசம் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம் பேட்சப் நல்லதா இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு பேட்சப் ஆன மாதிரியும் சில நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது, புது கஸ்டமர்ஸ், புது கிளைண்ட்ஸ், அது மாதிரிலாம் சில தொழில் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல மடங்கு ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி இதுவரை ராசிக்குள்ள இருந்து குரு சில விஷயங்களை செய்திருந்த குரு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து இன்னுமே சில பணப்புழக்காட்டங்கள், இடம் மாற்றங்கள், வாழ்க்கையில முன்னேற்றங்கள், அது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பயிற்சி இருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சனியை பார்ப்பதும் ஒரு அருமை. தொழில் மேன்மை, ஸ்டேட்டஸ் மேன்மை, வேலையில முன்னேற்றம், அது மாதிரி பல வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக இருந்து பல மாதங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள், கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்னோனியம், அப்பா அம்மா தந்தையார் தாயார்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு வேணுங்கிற காதல் கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஒப்புதல், கன்சென்ட், ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு குரு பயிற்சியாக 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு என்னதான் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறான்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இவர் நல்ல பலன்களே கொடுப்பாரே ஒழிய ஒன்றும் தவறு வராது. பண விஷயத்துல வந்து இன்னுமே புலக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய டர்ன் ஓவர் இந்த பிஸ்னஸ், நீங்க செய்யக்கூடிய குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு கவனம் என்னன்னா, தெரியாத நபர்களுக்கு இதே ஒரு வியாபாரம் டர்ன் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக நீங்க அவசரப்பட்டு பண்ணாமல் கொஞ்சம் தீர விசாரிச்சு நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக, நம்ம ஒரு பணம் வருதே பணம் போகுதுங்கிறதுக்காக பேராசைப்பட்டு நம்ம அதிகமான ஆராய்ச்சி பண்ணாமல், கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லாமல் நம்ம திடீர்னு ஒரு முடிவுகளை பணம் அனுப்புறதோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த நமக்கு முன்னேற்றம் வந்தால் போதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டீங்கன்னா தப்பு இல்லை. நம்ம கிரீடியாக நம்ம பேராசைப்பட்டு போகும்பொழுது
8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து கொஞ்சம் ஸ்கேம்ல மாட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டோங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துருவார். அதுல தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமே ஒழிய மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. மனைவி மூலமா வரக்கூடிய சொத்து, அது மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, அது எல்லாமே நல்ல அமைப்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த நேரத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் பிறந்தீங்க வைத்து, நீங்க லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து மிதுன ராசியாக இருந்து திருவாதிரை நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, அல்லது மிருகசீர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் உங்க போயிட்டு இருக்கு, அந்த லக்னத்துக்கு என்ன தசைகளாக நல்ல தசைகளாக வருகிறதா, எப்படி வருகிறதா பார்த்து, இப்ப நம்ம சொன்ன கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள், நம்ம அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார் அமைப்பையும் உங்களுடைய தசாபுக்திகளும் சேர்த்து வைத்து நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு, நமக்கு எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கெல்லாம் தெரிந்து வாழ்க்கையில திட்டமிட்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் வந்து கடகத்துல இருந்து கடகராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஒரு அற்புதமான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாசமாக வருகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங்காகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அன்னோனியங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே வந்து லாபம் லாபம் மன மகிழ்ச்சி, அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைமில் நம்ம சுப செலவுகள் பண்ணுறது, சுப விரயங்கள் பண்ணுறது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கையில் காசு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025, 24 நீங்கள் செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபிக்ஷன் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையாக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாகி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது. இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்தில் உச்ச குருவாக வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024, 25 எவ்வளோ துயரங்கள் பற்று, பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் பார்த்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும்,
போதுண்டா சாமி, ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்தில் நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போதான் ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர் அக்டோபர் 2026 வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முதல் 5 மாதத்தில் கோச்சாரத்தில் குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தில் சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு பாடா 3ஆவது அட்டம், செகண்ட் அட்டம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு. எல்லாமே வந்து அது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி ஒரு எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்தில் பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் நாம் வந்து ஜாதகத்தை போட்டு அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி துறையில் நம்ம போகலாம், எல்லாமே எந்த நேரத்தில் நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம வந்து உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் வந்து செய்யும் பொழுது அது மாதிரி நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம் நாம் அந்த விஷயங்கள் செய்யும்பொழுது கை மேலே பலன்கள் என்ன, நம்ம பெய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்த்து இது மாதிரி குரு பயிற்சி, சனிப்பயிற்சி, ராகு பயிற்சியோட தாக்கத்தையும் சேர்த்து வைத்து எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருகிறது, ஏன் நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கவனித்து நம்ம அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் தவறான தேவையற்ற விஷயங்களில் போய் செலவிடாமல் ஈஸியாக எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.